கம்பி கட்டுற கதைகள்னு சொல்லிட்டு அவன் ஒரு மீடியா வச்சிருக்கான் போல அந்த பையன். அந்த சரிங்க சார். பையன் வந்து இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதனால வந்து அவங்க அப்பாவே இந்த அந்த பையன் மாதிரி வந்து எதுவுமே சொல்லல சார். அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். அந்த மாதிரி எதுவும் இல்ல. இல்ல அது தப்பான இப்போதைக்கு தகவல் பார்த்த இல்லையா வரைக்கும் சார்? விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. கண்டிப்பா அந்த கண்டிப்பா. பையன் பேசிட்டு இருந்தா நார்மலா அவங்க 2 பேருக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. இந்த பொண்ணு வந்து அதுல அடுத்து ஃபர்தரா தள்ளி விட்டுருச்சா என்னவான்றதுதான் அந்த பொண்ணு முன்ன பின்ன மாத்தி ஒரு தடவை தள்ளி விட்டேன்னு சொல்லுது. ஒரு தடவை இல்ல அவனா வாங்கிட்டான்னு சொல்லுது. இன்னொரு தடவை நான் கை பிடிக்க வந்தா நான் பயத்துல தள்ளி விட்டுட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி மாத்தி சொல்லுது. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே அப்ப அசடிஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்றது அது இந்த மாதிரி தப்பான தகவலை பரப்புற ஆட்கள் மேல தயவு செஞ்சு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார். சரிங்க பக்கத்துல. ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி அந்த குடும்பம் வந்து அந்த பையனை இழந்திருக்கு. அப்படி இருக்கிறச்ச வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து இது பையனை இழந்து இல்ல உன் பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அதனால அவங்க அப்பா அம்மா தான் சாவச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும்போது இன்னும் அந்த குடும்பம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணும் சார். மூஞ்ச காமிச்சு இது வரைக்கும் வந்து வீடியோ போட்டது கிடையாது. சோ மூஞ்ச காமிச்சிருந்தாப்புல அப்படின்னா தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். சோ இப்போ ஒன்னும் கெட்டு போல தவறான தகவலை பரப்பிய தமிழ் பையனுடைய சாவை வந்து அசிங்கப்படுத்திய அந்த கம்பி கட்டும் கதைகள் அப்படின்ற யூடியூப் சேனல் மீதும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாளைக்கு டைகர் லா அசோசியேஷன் சார்பாக ரவி அண்ணன் தலைமையில் நாளைக்கு வந்து பழனியில வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போறாங்க. பழனியில் சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள் நண்பர்கள் கண்டிப்பா போய் கலந்துக்கோங்க. டிஎஸ்பி தனஞ்சயன் சார் முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போறாங்க. தமிழர்களுக்கோ அல்லது தமிழுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் நிற்பேன். அது யாரா இருந்தாலும் சரி அவங்க விடவே மாட்டேன். சோ இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நன்றி.